ஐயா, வள்ளுவர் ஐயா, வணக்கம். நான் தான் குமரன், எஸ் குமரன். ஏயா இன்னுமா எழுதிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நீங்க எழுதின திருக்குறள் படி நாங்க யாரும் நடக்கல. இன்னும் எழுதிட்டே போனா என்னையா அர்த்தம்? சரி எழுதுங்க, உங்க ஆசையை கெடுப்பானே. உங்க எழுத்து உங்க ஏட்லயாவது நிலைக்கட்டும், எங்க மனசுல நிலைக்காட்டி பரவாயில்ல. ஐயா, முத பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ பொட்டி பொட்டி புடி புடி! ஐயோ என் பொட்டியை நவட்டி விட்டானு. ஐயா திருவள்ளுவரே, உங்களை வாழ்நாள் பூராவும் நினைக்க சொல்லி சொல்றாங்க. 2 நிமிஷம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள பெட்டியை பறி கொடுத்துட்டேன். உங்களை வாழ்நாள் பூராவும் நினைச்சா சுத்தம் ஆக்கிடுவானுங்க போடுறது. மாத்து வேடி கூட கட்ட முடியாம பொட்டி தூக்கிட்டு போட்டான. ஐயா தம்பி, ஐயா என்ன தம்பிங்கிறதுனால உனக்கு வயசு கம்மின்னு அர்த்தமா? எங்க அப்பா மாதிரி இருக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க ஐயா. பாத்தீங்களா அநியாயத்தை? கும்பிடுற நேரத்துக்குள்ள பொட்டி நம்பிட்டு போயிட்டாயா. இந்த பாழா போன பட்டணத்துல தூங்கும் போது கூட காலை ஆட்டிட்டே தூங்கணும் போல் இருக்கு. இல்லன்னா செத்துட்டான்னு சொல்லி சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் நெருப்பு வச்சிருவானுங்க. முதுகு சுட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கணும். தம்பி, இது பொல்லாத ஊரு தம்பி. கெட்டும் பட்டணம் சேருன்னு சொல்லுவாங்க. நான் பட்டணம் வந்து கெட்டுருவேன் போல் இருக்கு. இந்த பொல்லாத ஊருக்கு பொட்டலத்தை கட்டிட்டு வந்தனே. வணக்கம் தம்பி. எங்க ஊருங்கள்ல தங்கப்பல்லு கட்டினவெல்லாம் வெளியே தெரியட்டாலும் வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா, இந்த ஊருக்கு வந்தா தங்கப்பல்லு கட்டினவெல்லாம் காட்ரேஜ் பீரோல படுக்கணும் போல் இருக்கு. ஒண்ணு தங்காது போல் இருக்க இங்க வந்தா. அப்புறம் எப்படி இத்தனை பேர் தங்கி இருக்கானுங்க? ஐயா திருவள்ளுவரே, தேசத்தோட நிலைமையை பாத்தீங்களா? குறைஞ்ச விலை போட்டாலும் ஒரு 50,000 ரூபாய் பெறுவீங்க போல் இருக்கு. எப்படித்தான் ராப்பகலா தைரியமா தனியா இருக்கீங்களோ? உங்க சாமர்த்தியம் இடுக்கண் வருங்கால் நகுக. சாத்துக்குடி சாத்துக்குடி சாத்துக்குடி. இவ்வளவு அழகா அடிக்க வச்சிருக்கீங்களே, என்ன விலை? பழம் 6 அணா. ஒரு பழம் தான், பின்ன கூடையோட வாங்கறதுக்கு நான் என்ன பெரிய மனுஷனா? 4 அணா தெரியுங்களா? கட்டாதுப்பா. சாத்துக்குடி 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 பழம். பாவீங்களா, செட்டப்பா இருக்கிற வரைக்கும் விட்டு வைக்கிறானுங்க, செதறவன் சுத்தி இருக்கிறவெல்லாம் பொறுக்கிறான். ஏமா வாங்கம்மா. போயிட்டாங்களா? ஏமா எல்லாரும் ஓடிட்டாங்களா? ஆமாப்பா. இப்ப அதெல்லாம் தெரியாமா? கட்டாதுப்பா. பொறுக்கித்தான் திங்கணும் போல் இருக்கு. நமக்கு ஏன்பா இந்த ரொம்பல? ஆனந்த பவன், ஆனந்த பவனுக்குள்ள வந்துட்டு இவர் ஏன் போகும்போது சோகமா போறாரு, வரும்போது வசதியா வந்துட்டு போகும்போது அசதியா போறாரு? சாப்பாடு தயார். அது சரி, நீங்க தயாரு, நான் தயாரா இல்லையே? மோர் குழம்பு. பட்டணத்துக்கு வந்து குழம்பு வரைக்கும் பார்த்தாதா? இதுல கொட்டையத்துல வேற குழம்புன்னு போடணுமா? பேஸ் பேஸ். மலபார் அவியல், மைசூர் ரசம், தஞ்சாவூர் தயிர் பச்சடி, திருநெல்வேலி சைவ குருமா, பூந்தமல்லி கொத்தமல்லி துவையல், பல்லடம் அப்பளம், ராசிபுரம் நெய். மதுரை, மைசூரு, தஞ்சாவூர், திருநெல்வேலி, பூந்தமல்லி, பல்லடம், ராசிபுரம் எல்லாமே வெளியூர்ல தான் பண்ணி வருதா? அப்ப பட்டணத்துல ஒண்ணுமே பண்ணலையா? ஏன் பண்ணல? திம்பான. ஆமா, பட்டம் பக்கோடா ஒண்ணு இருக்கு. ஐயோ, அது பொட்டலம் பக்கோடாவா இருக்கு, அதைத்தான் பட்டம் பக்கோடாங்கிறாங்க. ஆமா, இந்த ஊருக்காரங்க இருக்கிறதெல்லாம் பண்ணி இங்க ஆரம்பிச்சுட்டா அந்த ஊர்ல எப்படி பண்ணுவாங்க? என்னமோ பண்றாங்க, பண்ணுவாங்க. வந்தமா சின்னமா பில்ல கொடுத்தமா போறோம்னு இல்லாம நமக்கு ஏன்பா பண்பு? விருதியாதித்தர்கள் உள்ளே வரக்கூடாது. ஓஹோ, அதான் முதலாளி வெளியே இருக்காரா? போயா வெளியே போறங்க. என்னமோ ஒரு ஆசைக்கு பசிச்சது வந்து போர்ட படிச்சுட்டு போறான்னு வந்திருக்கிறேன். கையில காசு இல்லைங்க, பொட்டி நோட்டிட்டு போயிட்டான் பீச்ல. கடன் கிடையாது. ஆறு கேட்டா கடன்? பட்டி கடந்து செத்தாலும் சாப்பிட நான் கடன் வாங்குறேன். எய்ந்த பழம் இது செக்க செவந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம். எய்ந்த பழம் என்ன கார்ல போற ஆளு இறந்த பழம் பாட்டு பாடுறாரு?
குமரனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல். என்ன தோல்ல நூலை போட்டு இருக்கிற, நீ போய் வேலை பத்தி பாடுற? கார்ல போறவரு நீ பாட வேண்டிய பாட்டை பாடுறாரு, அவர் பாட வேண்டிய பாட்டை நீ பாடுற. என்ன பாட்டு எல்லாருமே நில மாறி போயிருக்காங்க, ஒண்ணுமே புரியல. 5 பைசா அடிக்க தொலைப்படுத்திட்டு இருக்காப்பா. நீட்ல கையில பொசுக்கு 5 பைசா வச்சுக்கிட்டா நானே பிச்சைக்காரன் நினைச்சேன். எதாச்சியா நீட்லையா கைய? உண்மையிலே கஷ்டப்படுற பிச்சைக்காரன் அங்க உட்காந்துருக்காரியா? அவருக்கு போடாம என்னப்பா தரவாப்படுற? ஐயோ, இங்க பிச்சைக்காரன்ல கூட ஒரிஜினலுக்கு மதிப்பு கிடையாது போடுறது. இந்த ஊருக்குள்ள நான் வந்து எப்படி பழைக்க போறேன், எப்படி இருக்க போறேன்? பட்டமே ஒரு பஞ்சாமிரதம்பா. ஏன் அப்படி மறைச்சு பாக்குற? அறிவு இருக்கா உங்களுக்கு? வேணுமா? மிஸ்டர், பஸ்ல இருந்தாலும் இறங்கி வர, அதுல என்ன அறிவுரை எழுதிருக்கு படிச்சு பாத்தியா? படிச்சனே. ஏறும்படி இறங்கும்படி பெண்கள் பக்கம் புகைப்பிடிக்காத. ஒருத்தன் சீட்ல உட்காந்துக்கிட்டு லொக்கு 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 லொக்குன்னு இருமா, இன்னைக்கோ நாளைக்கோன்னு அவன் தலைக்கு மேலேயே பயண சீட்டை கேட்டு வாங்குங்கள். ஆமா, டிரைவர் ஷீட் பக்கம் என்ன எழுதிருக்கு? அவர் தலைக்கு மேலே எழுதிருந்துச்சே, பார்த்தனே. நெருநல் உடனொருவர் இன்றில்லை என்றென்றும் பெருமை உடைத்து உலகு. அதாவது நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிற பெருமை தான் இந்த உலகத்துக்கு சொந்தம்னு. அதை படிச்ச உடனே எகிரி குச்சி ஓடியாந்துட்டேன். அவன் கிடக்குறான். ஏண்டி, இந்த மோகத்துல எஃப்என் போட்டிருக்கு, யார் கொடுத்தா? ராசி சார். பிராடா இருக்கும். யோ, உன் வேலையை பார்த்துக்கின்னு போயா. சரிங்க சரிங்க சரி. ட்ரேசிங் பேப்பர் மாதிரி போடவே குடும்ப பாரம் இருக்குதோ இல்லையோ, கொண்ட பாரம் இருக்குது. முந்தையெல்லாம் வகுட நடுவில் எடுத்து புருஷன் வாழ்க்கையில ஆளுக்கு பாதின்னு வச்சுக்கிட்டீங்க. இப்ப வகுட ஓரமா எடுத்து முக்கால உங்களுக்கு ஆக்கிக்கிட்டீங்க. பாவம் புருஷனை காலில் தள்ளிட்டீங்க. மிஸ்டர், நாங்க படிக்கிற பெண்கள். படிக்கும் போதே இப்படி, படிச்சு முடிச்சா அப்புறம் எப்படி? ஆமா, ஒருத்தி கூட டைம் தெரியல. அது என்னது, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வாட்ச சுத்தி கருப்பு ஸ்டாப் கட்டிருக்கீங்க. கருப்பு துக்கத்துக்கு அறிகுறியாச்சே. ஓஹோ, டயம்படி நடக்க முடியலங்கிற துக்கத்தை அதை சுத்தியே கொண்டாடுறீங்களோ? படிக்கும் போதேவா தாய்மார்களே, எங்க போற? இந்த ஊர்ல எங்கெங்க போலாம்? அப்படியா? இட்லி ஆண்டவன் யாராருக்கும் எந்த ரூபத்திலையும் காட்சி அளிக்கிறான். எனக்கு இட்லி ரூபத்துல காட்சி அளிக்கிறான். அப்பாட, உனக்கும் பசிக்குதா? இந்த பாரு, முதல்ல என் பசி தீரட்டான். நீ வாயில்லா ஜீவன் தான், ஆனா உனக்கு வயிறு இருக்குது. தயவு செய்து குறைச்சி ஆளுங்களை கூப்பிட்டாத. உனக்கு வந்து கொடுத்துட்டேன், காட்டி கொடுத்த கூடாது. சாப்பிடறதுக்கு முன்னாலே அசதி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அசதி. அடுத்து மாப்பிளையா? பரவாயில்ல, நல்லா இருக்காரு மாப்பிள. கண்ணாடிய போடு, மாப்பிள இங்க இருக்கார். இவர் மாப்பிளையா? பரவாயில்ல, இவரு சுமாரா இருக்காரு. சார், எல்லாரும் பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க? ஆமா சார். பின்னே எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
என்ன பார்த்த பிற்பாடு தானடா பொண்ணை பார்க்கணும். எங்க அப்பாவை பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, ஒண்ணு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் தமாஷா பேசுவாங்க. ஆமா, நீ எங்கடா போயிட்டு வர்ற? இந்த முறிந்த உறவு நாடக ரிஹர்சல் இல்ல, அதுக்கு தான் போயிட்டு வரேன். இன்னைக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு உதைக்கிற சீன் சார். குட்டா பாருங்க உத, இந்த மாப்பிள்ளைய உத உத உதன்னு உதச்சி மூக்க நாடிலாம் கை போய் தம்பி விஷயமே கண்ணாடியில தானுங்களா? அது ஒரு பெரிய கதைங்க. இவன் தொட்டுள்ள குழந்தையா இருக்கும் போதே போட்ட கண்ணாடி. அது கிடக்கட்டும்பா, கல்யாண விஷயத்தை பேச முடியுங்க. சீர் வரிசை கல்யாண செலவு இதெல்லாம் யாருது? வந்த விஷயத்தை பேசுங்க. தம்பி சொல்றது சரிதான். ஆமா, நீங்க எந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறீங்க? நானா? நிச்சயதார்த்த செலவு உங்கது, கல்யாண செலவு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கது. இவ்வளவு செலவையும் பண்ற நீங்க மறு வீட்டு செலவை ஏத்துக்காமையா போறீங்க? அது சரி. ஆக நீங்க எந்த செலவு பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்க, பொண்ணுக்கு மட்டும் பஸ் செலவுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுவீங்க, அப்படித்தானுங்களா? பொண்ணுக்கு பஸ் செலவு கொடுக்குறான்னு எங்க அப்பா எப்ப சார் சொன்னாரு? அதுவும் இல்லையா? இல்ல இல்ல சார், என் தங்கச்சி லட்சுமி அவதாரம், அவளையே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஓஹோ, லட்சுமி அவதாரமா? அப்ப பொண்ணை பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு போமா? வரதா, பொண்ணை கூப்பிடு. அப்பல சார், பொண்ணு வருது, கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி இருங்க. ஆமா, என்னங்க பொண்ணு ரொம்ப சின்னதா இருக்க? ஐயோ, பொண்ணோட தங்கச்சி பாருங்க, பொண்ணு வருது. இங்கே வருங்க. இவனா? இவ குடியை கெடுத்தவளாச்சு. என்னையா பாக்குறீங்க? பாக்குறீங்களா? போகலாம். எழுதி ஏயா, என் பொண்ணு யார் குடியா கெடுத்தா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு சூழமும் கரிய இருள் நிசப்தம். அவன் ஒரு அப்பாவி. அவனை அழைத்து கையை பிடித்து அவன் குடியை கெடுத்து அம்போடு மதுரைக்கு அனுப்பிச்சிட்டா. அங்கே அவன் மருதர் ஆயிட்டான். இதை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். சும்மா பார்க்கலையா, துட்டு கொடுத்து பார்த்தையா? என்னையா புலன்? எதையா துட்டு கொடுத்து பார்த்தேன்? நீ சொன்னது உண்மையா இருந்தா என் மகளை ஒரே துண்டா வெட்டி போட்டுவேன். பொய்யா இருந்துச்சு உன்னை 2 துண்டா வெட்டி போட்டு. சரதா நிறுத்தியா? போன ஞாயிற்றுக்கிழமை சாமி சன்னதி பக்கம் கோவல நாடகம் நடந்துச்சா இல்லையா? அதுல உன் பொண்ணு மாணவியா நடிச்சானா இல்லையா? கோவலங்குடிய கெடுத்தானா இல்லையா? அட பாவி, மூளை இல்லாத முண்டம், நாடகத்தில் நடிச்சதையா சொல்ற? அப்போ நடிக்கிற குடும்பமா இது? ஆமா, பரம்பரையா நாங்க நாடக கலைஞர்கள். மன்னிக்கணும், ஒரு நடிகை என் மகனுக்கு கட்டி வைக்க நான் தயாரா இல்லை. ஒரு நடிகை கட்டி வைக்க நீ தயாரா இல்ல, பல நடிகைகளை கட்டி வைப்பீங்களா? பயமுடு, நீ மூடு வாய. வர போலாம் இல்லையா? நான் சொல்லாம நீங்க வெளியில போக முடியாது. ஐயா, வேஷம் போடாம வாழ்க்கை பூரா நடிக்கிறீங்க, அது தப்பு இல்ல. வேஷம் போட்டு நாங்க 3 மணி நேரம் நடிக்கிறோம், அது தப்பா? கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, ஏன் பொண்ணு உன் பையனுக்கு கொடுக்க மாட்டேன். பொண்ணு பார்க்க வந்த மூஞ்சு மோர கட்டையும் பாரு. ஒரு பொம்பளை கூட்டு வர்றதுக்கு யோசிக்கிறே இல்ல. கழுத்து பிடிச்சு வலி இருங்க. என்ன கழுத்து பிடிச்சு வெளில தாண்டவன்? வேதனை தான்.